வணக்கம் நண்பர்களே. புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கோ, காரோ நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். வாங்கி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, இன்ஜின்லாம் வந்து புதுசா இருக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே போக போக 1 வருஷம், 2 வருஷம் ஆக ஆக வண்டிய ப்ராப்பரா வந்து மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. இப்ப நானே ஒரு வண்டி வாங்குறேன். ஒரு 6 மாசத்துக்கு பிறகு வந்து சரியா மெயின்டெயினே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அது என் வண்டிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. சுற்றுச்சூழலுக்கும் வந்து பிரச்சனை. ஏன்னா, வண்டி சரியா வந்து மெயின்டெயின் பண்ணாம நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா, வெளியில அதிகமா வந்து கார்பன் வந்து வரும். அதுக்காக தான் வண்டி வாங்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. அது வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து ரினிவல் வந்து பண்ணி நம்மளோட வண்டிய வந்து செக் பண்ணிக்கிறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் நெறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்ட பத்தி எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை அந்த சர்டிஃபிகேட் நம்ம வந்து வாங்கணும். இதுல என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் இருக்கு, அதுல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் பிரதர். உங்க நேமு? நவீன். ஓகே பிரதர். இப்போ என்ன பிரதர் நீங்க பண்றீங்க? உங்கள பத்தி ஒரு இன்ட்ரோ ஒண்ணு குடுங்களேன். டெஸ்டிங் பர்சன் வேணும்னா அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கணும். அதாவது என்ன, சென்னை கிண்டி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கணும். அங்கே வந்து ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி இந்த சென்டரில் இருக்குது அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தருவாங்க லெட்ரு. அதை வச்சு தான் இங்கே இருக்க முடியும். அதாவது புதுசா ஒருத்தர் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் உங்களை மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம்னா சென்னை போய் இருக்கணும். அதை ரெகுலராக அந்த கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அப்படி இருந்து ஆர்டிஓவில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க ஓகே பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வந்து சென்டரில் வந்து நம்ம செக்கிங் வந்து இது பண்ண முடியும். அது இந்த மாதிரி உங்களை மாதிரி புதுசாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். ஓகே பிரதர். இப்போ எனக்கு வந்து பேசிக்காவது தெரியணும். ஓகே, அப்படி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே. இப்போ இது வந்து ஏரியா எந்த இடம் எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், நம்ம விருப்பம். இப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் பம்ப் நம்ம அது சொல்ல முடியாது. நம்ம இடத்த சொன்னோம்னா ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லைங்களா, ஆர்டிஓ அவர் வந்து பார்ப்பாரு. ஓகே, இந்த இடம் வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் வந்து திரும்பி போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க. டிராஃபிக் ஆகக்கூடாது, வரவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது, வந்து திரும்பி போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஓகே பிரதர். லாரி வந்து திரும்பி போகிற அளவுக்கு இடம் இருக்கணும். இடம் இருக்கணும். ஓகே, ஓகே. இப்போ இங்கே என்னென்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க? வெஹிக்கிள் டீசல், பெட்ரோல், சிஎன்ஜி அண்ட் எல்பிஜி, 2 வீலர், 4 வீலர், 3 வீலர், லாரி, அதோட ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே பண்ணுவேன். இப்போ சார்ஜஸ் எப்படி ப்ரோ வரும்? இல்லை ஒரு 2 வீலருக்கு எவ்வளோ வரும்? 2 வீலர் 100 rupees வரும். 100 rupees. இப்போ வந்து ஒரு லாரி அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் போட்டாங்கன்னா 200 வரும். ஓகே பிரதர். இப்போ நான் வந்து 2 வீலரே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குதுங்க? நான் வந்து வண்டியில் வெளியே வர ஸ்மோக் வந்து கார்பன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, அதில் வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் கேஸ் வந்து வெளியே வரும். கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் நார்மலாக கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜன் நார்மலாக காற்றுல இருக்குன்னா நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அதனால் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரோ கார்பன் ரெண்டு தான் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். அதனால் அதை மட்டும் செக் பண்ணுவோம். அது எப்படி அந்த ஒரு டியூப் மாதிரி வச்சு என்ன பண்ணுவீங்க? டியூப் வைப்போம். அதை வந்து மிஷின் வந்து பம்ப் பண்ணி உள்ளே எடுத்துக்கும். அதாவது எக்ஸாஸ்ட்டில் அந்த டியூப் வச்சுருவோம். ஓகே, டியூப் வழியாக வந்து மிஷினோட பம்ப் உள்ளே ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து உள்ளே இழுத்துட்டு உள்ள ஃபில்டர்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபில்டராக உள்ளே போயிட்டு மிஷினோட டிஸ்பிளேல வந்துட்டு எவ்வளோ ரீடிங் வருது அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். அந்த ரீடிங்க்கும் அந்த ரீடிங்கை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதோட ரீடிங் எடுத்து நம்ம இதுக்கு வந்துடும். நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கனால இதில் அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணிடுவோம். ஓகே, கவர்மெண்ட் நாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு அந்த நாம்ஸுக்கு தகுந்த மாதிரி இதில் சர்டிஃபிகேட் ஃபெயில் ஆகுதா பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஓகே, சரி. ஓகே, ஒருத்தர் நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு, அவரோட வெஹிக்கிள் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு சில பேர் மெயின்டைனே பண்ணாமல் வராங்க. அவங்களுக்கு இப்போ சர்டிஃபிகேட் வந்து ஃபெயில்னு வருதுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க மெக்கானிக் ஷாப்பு, ஸோ அப்புறம் வந்து கார்பன் கிளீனிங் சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கார்பன் அதிகமாக வருதுன்னு சொன்னால் அவங்களே எல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் அதை பண்ண முடியலன்னா இன்ஜின் வந்து இறக்கி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ரீஒர்க் பண்ணி திரும்ப வரணும். இப்போ நாம்ஸ் படி இதில் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அந்த வெஹிக்கிள் ரோட்டில் ஓட்டலாமா? ஓட்டக்கூடாது. ரூல் படி ஓட்டக்கூடாது. அப்போ திரும்ப நம்ம ரீஒர்க் பண்ணி திரும்பி உங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதுலேயும் ஓகே பாஸ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் நம்ம வண்டியை ஓட்டிக்கணும். ஓகே பிரதர். இப்போ நம்ம ரோட்டில் பார்த்தீங்கன்னா BS3 வெஹிக்கிளும் இருக்குது. BS3 வெஹிக்கிளுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கணும்? 6 months ஒன்று எடுக்கணும். BS4க்கு 1 year ஒன்று. BS6க்கு அதுவும் 1 year ஒன்று. 1 year. அப்போ 3 வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் 6 months, மற்றதெல்லாம் 1 yearக்கு வேலிடு. இப்போ எவ்ரி 1 year நான் வந்து இது ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். BS4, BS6 வெஹிக்கிள் மட்டும் இப்போ ரூல் படி ரினியூவல் பண்ணணும். இப்போ பெரும்பாலும் உங்ககிட்ட வரவங்க வாண்டடாக அந்த மாதிரி வராங்களா? எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வராங்க? ரெகுலராக ரினியூவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை எஃப்சி போகும்போது மட்டும் நான் பண்ணால் போதும் அந்த மாதிரி அப்படிங்கிற வரவங்களும் இருக்காங்க. ஏன்னா எஃப்சி பண்ணும்போது உள்ள டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணும்போது எல்லாமே சேர்த்துப்பாங்க.
ஆர்டிஓ போச்சுன்னா வந்துட்டு நமக்கு ஸ்மோக் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து அவங்களோட இதில் தான் ஓடிட்டு ரன் ஆகிட்டு இருக்கு, அவங்களோட கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவங்க உள்ளே கொடுத்தாலும் அதை வச்சு தான் அவங்க இன்ஜினோட கெப்பாசிட்டி என்னென்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகே. நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ அதுதான் அவங்களுக்கு. ஓகே பிரதர், வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் பற்றி யாருக்கும் அந்தளவுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை. ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் சேர்ந்து எஃபெக்ட் ஆகும். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. அதுவும் வந்துட்டு இந்த டீசல் வந்து ஸ்மோக் வந்து அந்த கரித்தூள்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம செக் பண்ணுவோம். அது வந்து ஒருத்தங்க உடம்புல போய் அப்படியே டெபாசிட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஆஸ்துமா, அது வேறு பிரச்சனைக்கெலாம் கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் வந்துட்டு அது உள்ளே இருக்க ஒன்றா அப்படியே வந்து அரிச்சிட்டே வரனால அது நம்ம வண்டியால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனை. அதே மாதிரி கேஸ் வந்து நார்மலாக வந்துட்டு ஹைட்ரோ கார்பனும் கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு இதுலேயே டேஞ்சர், அதாவது ஸ்லோ பாய்சன். பொறுமையாக வந்து அப்போ அரிச்சு இது பண்ணிடுவாங்க. இதாவது இப்போ கரித்தூளுங்கிறது போய் டெபாசிட் ஆகிடும், அப்படியே போய் படிஞ்சிடும். கேஸுங்கிறது அது தெரியாது, எப்படி காற்றுலேயும் பறக்கும். அதனால் வந்து அவங்க கூட இருக்கவங்க, அது பக்கத்தில் போகிறவங்க அப்படின்னு போகும்போது எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆகும். ஓகே பிரதர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சார் சொன்ன விஷயங்கள், ப்ரோ சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை BS6 வெஹிக்கிளாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ரூல் படி நீங்கள் கையில் வச்சுருக்கணும். இன்னொரு விஷயம், உங்கள் வண்டி கண்டிஷனாக இருக்கா, எப்படி இருக்குங்கிறத இந்த சர்டிஃபிகேட் மூலமாக நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணி சிக்னல் பக்கத்தில் தான் இந்த ஷாப் நம்ம வந்து பார்த்தோம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு உங்கள் வெஹிக்கிள் கண்டிஷனாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீகார்பனைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸு, சின்ன ஒரு வாஷிங் மிஷின் மாதிரிலாம் இருக்குது, பெரிய பாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷனை நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறோம், அதாவது சொல்யூஷன் கொடுக்குறவங்க மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இன்ஜினில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும், வைப்ரேஷன்ஸ் இருக்காது, பிக்கப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், புகை வரது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கிறது எனக்கும் தெரியலை. ஸோ இந்த டீகார்பனைசிங் அப்படின்னா வந்து என்ன, இது பைக்குக்கு, ஸ்கூட்டர்களுக்கு, கார்களுக்கு எதுக்கெலாம் வந்து பண்ணலாம், எவ்வளோ வந்து சார்ஜ் ஆகும், எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும், எங்கே அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். வந்து பெட்ரோல், டீசல் எதுவாக இருந்தாலும் சரி கார்பன் இருக்குங்கிறது தெரியும். இப்போ வந்து டீகார்பனைசிங்னு சொல்கிறீங்க. முதல்ல அந்த கார்பனோட இம்பாக்ட் வந்து இன்ஜினில் இல்லை, ஏன் இது வந்து பண்ணணும், கார்பன் என்ன பண்ணுது இன்ஜினில்? சார், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வண்டி எடுத்திருந்தீங்க அப்படின்னா பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் நாள்பட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூலில் ஒரு 30 to 40% தான் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி ரன் ஆகும். பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஹெட்டு, வால்வு, பிஸ்டனில், இந்த கம்பஷன் சேம்பரில், டர்போவில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து லேயராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார்ம் ஆகிறங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா நமக்கு இன்ஜினில் பழைய பிக்கப்பு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே லேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒர்க் ஷாப்பில் என்ன தான் டே பை டே வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் இந்த சர்வீஸ் வந்து அங்கே பண்ணுறதில்ல. இது ஓகே. இப்போ உள்ள கார்பன் எல்லாமே போயிட்டு வந்து இதாகிடுது, அதாவது வந்து கம்பல்சன் சேம்பராக இருக்கட்டும், பிஸ்டனு எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகிடுது. இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறீங்க? நீங்கள் அதுக்கு வந்து இன்ஜினை வந்து பிரிக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? இல்லை, இன்ஜினை பிரிக்காமல் பண்ணுறதா நம்ம சர்வீஸுங்க. ஏன்னா இன்ஜினை பிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினாலிட்டிங்கிறது போயிருங்க. நீங்கள் ஷோரூம்லேயே இப்போ நீங்கள் வேலை செஞ்சோம்னாலும் ஒரிஜினாலிட்டிங்கிறது லாஸ் ஆயிரும். நம்ம எப்படின்னா இன்ஜினை டிஸ்மேண்டில் பண்ணாமல் வண்டி வந்து ஏர் அண்ட் ஃபியூலில் தான் ரன் ஆகிட்டுருங்க. ஸோ அந்த ஏர் உள்ள சக்ஷன் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மெஷின்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் கேஸுங்கிறது உள்ள ஃபீட் பண்ணிடுவோம். ஒரு LHCன்னு ஒரு லிக்விட் ஒன்று இருக்குங்க, அதை வந்து ஃபியூல் டேங்க்கில் ஆட் பண்ணிடுவோம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர்ஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸுங்க, நம்ம காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 மினிட்ஸு, மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் பெரிய செக்மெண்ட் லாரி, பஸ்ஸஸ், நம்ம ஆட்டோ எல்லாம் எது பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா டைப் ஆஃப் இன்ஜினுக்குமே நம்ம பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.